இன்றைக்கி ஒரு முக்கியமான நண்பரை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவருக்கு ஃபோன் அடித்து அவரை பிடிப்போம். அவர் இப்போ டியூட்டியில் இருப்பார். அவங்க எங்களே எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்களே அவங்க எனக்கு தான் தெரியும். குத்து பாத்துக்க யார் அவங்க இங்கே இந்த டியூட்டியில் இருக்கிறேன். டியூட்டி வந்து இப்போ தான்டா ரெஸ்ட்டில் வர்றேன். பிரேக்கா? ஆமாடா. ஓகே மச்சான், சரி. எனக்காக நீ வந்து இப்போது ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க போகிறா. 10 நிமிஷமா? ஓகேவா? இருக்கிறேன். வா இன்ஷால்லா பார்ப்போம். டயர்ட் ஆகிக்கிறேன் மச்சான். சாரி மச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை ஓகே, இல்லை. நம்ம நோம்பு தொடங்க போயிடுவோம். ஓகே, வந்தேன் தற்செயலாக வேலையில் இருந்துக்கிட்டு இருந்தாப்புல. பணியோட பணியாக அவருக்கு நம்ம ஒரு பணியை கொடுத்துருவோம். இப்போ நமக்கு சிறப்பு பேட்டி இன்னைக்கு தரப்போறாப்புல. அதான் என்னடா மச்சான், ஏடா நான் அரசியல் புற போலாமா? ஒன்றும் கிடையாது. சரி மச்சான், சொல்கிறா மச்சான். நம்ம சிறு வயசில் நம்ம பழக போகும்போது ஒன்ட்டேந்து நான் ஒன்று விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னான்னு சொல்லு பார்ப்போம். என்னட்ட எனக்கு பல விஷயங்கள் இருக்குது. என்னட்ட நீ என்ன கற்றுக்கிட போன எனக்கு ஞாபகம் இல்லைடா மச்சான். ஏன்னு கேட்டால் இவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காப்புல. அதுதான், அதனால அவருக்கு தெரியலை. மச்சான், கழுவி ஊற்ற போகிறாங்க இப்போ மக்கள் எல்லாம் பார்த்து. அதனால இருக்குது மச்சான். நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது வந்து அமெரிக்கன்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஈவன் அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளேயே சாதாரண விஷயத்துக்கு கூட கான்ட்ராக்ட் பண்ணிக்கிடுவாங்க. எதாவது ஒப்பந்தம் போட்டுக்கிடுவாங்க. ஒப்பந்தம் எதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா இருக்கணும். ஓகே, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் என்னைக்குமே வாக்கு மாறுவான் அப்படிங்கிறத சின்ன வயசுலயே உணர்ந்து, நாங்க அன்னைக்கு எங்க ஊர்ல கபிரா கடைன்னு ஒரு கபிரா கடை இருக்கும். அந்த கடைக்கு போய் நாங்க ஒரு கலம்டாய் வாங்கி சாப்பிட போக சொல்ல கூட, மச்சான் காசு எடுத்துட்டு வந்தியா? நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மச்சான்னு சொல்லி நானும் மறந்துட்டாங்க போகும்போது. அதுக்கு அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாப்புல, இனிமே நான் ஒன்றை நம்ப மாட்டேன், இனிமே நீ என்ன நம்பாத அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, அது சரியா படுது. அது சரியா படுது மச்சான். இப்போ நான் வாழ்க்கையில நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரையுமே யாரும் நம்ப கூடாது. அதுக்காக நம்ம வந்து பெற்றோர்களை சொல்ல வரல. பொதுவா வெளி உலகத்துக்கு போகும்போது யாருமே நம்பாதீங்க. எப்பவுமே நீங்க யாரா இருந்தாலும் நீங்களா இருங்க. தெரியாத நம்பர்கிட்ட எழுதிக்கிறங்க. எதா இருந்தாலும் எழுதிக்கிறங்க. எழுத்துப்பூர்வம் இருக்கணும். அதான் நல்லது. நம்ம சொந்தம் தானே, நம்ம பக்கத்து வீடு தானே, மச்சான் தானேன்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லாமே எழுதாறதுனால என்ன ஆகுது, நீ யாருன்றாங்க. இனிமேல் அதே மாதிரி நடக்கக்கூடாது. அதான் மச்சான் அவன்கிட்ட கற்றுக்கிட்டது. நம்ம இது போல் நம்ம நண்பர்கள்ட்டேருந்து நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், அதை நம்ம ஷேர் பண்ணணும். இதே போல் நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் வண்டர்ஃபுல் டே.